அகடவிகிடம்னா தந்திரம், வஞ்சகம் போன்ற பொருளை குறிக்க பயன்படுகிறது. அகடவிகிடம்னா தந்திரம், வஞ்சகம். இது பொதுவாக ஏமாற்றுவதற்கோ அல்லது காரியத்தை சாதிப்பதற்கோ பயன்படுத்தப்படும் சூழ்ச்சியை குறிக்க பயன்படுகிறது இந்த அகடவிகிடம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது நகைச்சுவையை குறிக்கவும் பயன்படுகிறது. அகடவிகிடம்னா தந்திரம், வஞ்சகம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அவன் அகடவிகிடமெல்லாம் பண்ணியும் காரியம் நடக்கவில்லை. அப்படின்னா என்ன பொருள்னா, அவன் பல தந்திரங்கள் செய்தும் வேலை நடக்கவில்லை. அவன் அகடவிகிடமாய் பேசுகிறான். அப்படின்னா என்ன பொருள்னா, அவன் நகைச்சுவையாக பேசுகிறான் என்ற பொருளை தருகிறது. அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அகலக்கால் வைத்தல் அப்படின்னா என்ன பொருள்னா, அளவு கடந்து போதல். ஒருவரின் திறமைக்கு மீறிய ஒரு செயலில் ஈடுபடுவது அல்லது கொடுத்திருக்கும் எல்லையை தாண்டி செயல்படுவது தான் அகலக்கால் வைத்தல். இதைத்தான் அகலக்கால் வைத்தல்பாங்க. அதாவது ஒருவரின் திறமையை மீறி செயல்படும் போது அது அகலக்கால் வைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அக்கறை பச்சைனா பொய்த்தோற்றம். அக்கறை பச்சைனா பொய்த்தோற்றம். இது நம்மிடம் உள்ள பொருளின் அருமையை உணராமல் மற்றவர்களிடம் உள்ளவை அல்லது தூரத்தில் உள்ளவை மிகவும் சிறந்தவை என்று ஏமாறுவதை குறிக்கிறது. அக்கறை பச்சைனா பொய்த்தோற்றம். இது நம்மிடம் உள்ள பொருளின் அருமையை உணராமல் மற்றவர்களிடம் உள்ளவை அல்லது தூரத்தில் உள்ளவை மிகவும் சிறந்தவை என்று ஏமாறுவதை குறிக்கிறது தான் அக்கறை பச்சை. அக்குத்தொக்குனா ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு. அக்குத்தொக்குனா ஒட்டுப்பற்று அல்லது தொடர்பு. இதை என்ன சொல்லுவாங்க, நெருங்கிய உறவுகள் அல்லது சொந்தங்கள் சொல்லலாம். இது பெரும்பாலும் ஒருவருக்கு உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை குறிக்க எதிர்மறை வடிவில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா. அக்குத்தொக்குனா இது பெரும்பாலும் ஒருவருக்கு உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை குறிக்கிறதுக்காக எதிர்மறை வடிவில் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு, அக்கு தொக்கு இல்லாதவனுக்கு துக்கம் என்ன வந்தது. இதுக்கு என்ன பொருள்னா, சொந்த பந்தம் இல்லாதவனுக்கு கவலைகள் இல்லை என்று பொருளை தருகிறது. அடங்கா பிடாரினா எவருக்கும் அடங்காதவள் குறிக்க தான் இந்த அடங்கா பிடாரி என்ற சொல் பயன்படுகிறது. அடங்கா பிடாரி என்பது யாருக்கும் அடங்காத, கட்டுப்படாத, பிடிவாதமான குணம் கொண்ட பெண் அல்லது சிறுமி அல்லது சிறுவர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் மரபு சொல்லுதான் இந்த அடங்கா பிடாரி. அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அடரடி படரடினா அதுக்கு என்ன பொருள்னா பெருங்குழப்பம். ஒரு காரியத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாத குழப்பமான சூழலை விளக்க இத்தொடர் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அலுவலகத்தில் கோப்புகளை ஒழுங்கமைக்காமல் வைத்திருந்ததால் தேடும்போது அடரடி படரடியாக இருந்தது. அப்படின்னா எனக்கு தேடும்போது பெருங்குழப்பமாக இருந்தது என்ற பொருளை தருகிறது. அடாத்துடினா தீம்பு தீச்செயல். அடாத்துடினா தீம்பு தீச்செயல். இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது தவறான அல்லது அத்துமீறிய செயல்களை செய்யும்போது பயன்படுத்தப்படும் பேச்சு வழக்கு சொல்லாகும். எடுத்துக்காட்டு, அவன் செய்யும் அடாத்துடி வேலைகளை பார்த்தால் பொறுக்க முடியவில்லை. இது போன்ற பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அந்த பிள்ளையின் அடாத்துடித்தனம் அதிகமாகிவிட்டது. இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அடாப்பிடினா கொடுஞ்செயல். இது சட்டத்திற்கு புறம்பான அல்லது அத்துமீறிய செயல்களையும் பிறரை மிரட்டி பணிய வைக்கும் போக்கையும் குறிக்கும். அடாப்பிடினா கொடுஞ்செயல். எடுத்துக்காட்டு, அடாப்பிடி வரி வசூல். இதுக்கு என்ன பொருள்னா அநியாயமாக வலுக்கட்டாயமாக வரி வசூலித்தல்.